ஹாய், வெனஸ்டே மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ விகானம் வந்து 2 டேஸு ஸ்கூலுக்கு போகல. ஸோ இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் அழுகாமல் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு அவளே கிளம்பிட்டாங்க. ஸோ அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டும் கேரட்டும் கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கொடுத்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க ஒரு வழியாக. ஸோ அவள் கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பையனுக்கு நேற்று வேக்சினேஷன் போட்டதுலேருந்தே அவன் கொஞ்சம் அழுதுகிட்டு தான் இருந்தான். ஸோ மெதுவாக தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லியும் சட்னியும் தாங்க ரெடி பண்ணேன் நான். ஸோ சட்னி பார்த்திங்கன்னா சொரக்காய் சட்னி வச்சிடலாம். ஏன்னா போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு சொரக்காய் ரொம்பவே நல்லது இல்லைங்களா நம்மளுக்கு. அதனால் சொரக்காய் குழம்பு அம்மா மதியம் வைக்கிறேன்னாங்க. நான் வந்து தோலை எடுத்துகிட்டு சட்னி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தோலை நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. தோலை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு கடலைப்பருப்பு, தேங்காய், பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், கொஞ்சம் சொரக்காயோட தோல் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதை மிக்சியில் அரைச்சி நம்ம சாப்பாட்டுக்கும் நல்லா சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி தாளித்து இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.